டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை மாலாக்கிய புத்தகம் 3வது அதிகாரம் 1 - 6 உள்ள இறை வசனங்கள். அதில் முதல் 2 வசனங்கள். இதோ நான் என் தூதரை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன்படியே ஆயத்தப்படுத்துவார். அப்பொழுது நீங்கள் தேடுகிற திடீரென ஒரு கோயிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கை தூதர் வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்கக்கூடியவன் யார்? அவர் புடமிடுகிற நெருப்பை போலவும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலவும் இருப்பார். அவர் புடமிடர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்த போல அமர்ந்திருப்பார். லேவியின் புதர்வை தூய்மையாக்கி வெள்ளி போன்றவைகளை அவர் புடமிடுவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரி, 2 வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்க. முதல் திடீரென்று ஆலயத்துக்கு வருவார். இதோ தேடுகிற தலைவர் கோயிலுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி இதோ முதல் வருகையை குறிக்கிறார். ஆண்டவர் ஆலயத்தில் திடீரென்று பிறப்பார். அவருடைய வருகைக்காக காலம் நிறைவுற்ற பொழுது கலாத்தியர் 4:4 சொன்னது போல தன்னுடைய மகனை பெண்ணிடம் பிறந்தாராம் திருச்சபைக்கு அனுப்பினார். 2வது ஒரு வருகை சொல்லப்பட்டது. அவர் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்கக்கூடியவர் யார்? அவர் புடமிடுகிற நெருப்பை போலும் சவர்க்காரத்தை போல இருப்பார். புடம் வெள்ளியை தூய்மைப்படுத்துவது போல அமர்ந்திருப்பார். ஆகவே முதல் வருகை நமக்கு மீட்பை கொடுக்க வந்த உடன்படிக்கையின் தூதராக அவர் வருகிறார். நமக்காக பிறந்து தன்னையே பலியாக்கி தாம் சிந்திய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய வருகைக்காக 2வது வருகைக்காக நாம் ஆயத்தமாயிருந்து விழிப்பாயிருந்து ஜெபிக்கும் போது, அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கும் போது அவர் நாளை நாம் தாங்க நாம் தகுதி பெறுவோம். அவர் வருகிற போது நம்மை தீர்ப்பிடுகிறவராக நீதிபதியாக உள்ளோம். இப்படி யாக்கோபு 5:1 சொன்னது போல அவர் வாசற்படி நீதிபதி வாசற்படி நிற்கிறார். மீண்டும் வரும்போது பாடுபடுவதற்காக மீட்க அல்ல, இதோ நம்மை அவர் காத்திருப்போருக்கு மீட்பு கொடுப்பதற்காக அவர் வரப்போகிறார். ஆகவே நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி நாம் அவருடைய வருகை ஏற்கனவே வந்துவிட்டது. அவர் மீண்டும் வரப்போகிறார். அந்த வரப்போகிற இன்னொரு நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் அமைந்திருக்கிறது. அது நம்முடைய முடிவாக இருக்கும். அவர் எப்போது மீண்டும் வரப்போகிறார்? நம்முடைய முடிவாக இருக்கலாம், அல்லது அவருடைய வருகையாக இருக்கும். அவருடைய வருகையின் போது நாம் விழிப்பாயிருந்து அவரை சந்திக்க அவர் கதவை தட்டும் போது நாம் கதவை திறக்க வேண்டும். திருடனை போலவும் கற்பவேதனை அனுபவிக்கிற பெண்ணை போல அவருடைய வருகை திடீரென்று இருக்கும். நம்முடைய முடிவு அப்படி. நம்முடைய முடிவு எந்த நேரத்தில், எந்த வேளையில், எந்த சந்தர்ப்பத்தில் நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. அப்ப நாம் ஆயத்தமாக இருந்தோம் என்றால், ஆயத்தம் என்றால் நாம் விழிப்பாக ஆண்டவருடைய காரியத்தை முழுமையாக seek first the kingdom of God and its righteousness தேடும் போதும் அவரோடு வாழும் போதும், அப்பொழுது நம்முடைய முடிவு எப்படி இருந்தாலும் சரி, அவர் எப்பொழுது வந்தாலும் நாம் கதவை திறக்கும் போது அவர் வருந்தி கட்டிக்கொண்டு நம்மை பந்தியில் அமர வைத்து நமக்கு அவர் என்ன செய்வார்? பணிவிடை புரிவார். நம்மை ஏற்றுக்கொண்டு நாம் அவர் இருக்கும் இடத்தில் நாமும் இருப்போம். அவரை பின்பற்றுவோம். அவர் இருக்கும் இடத்திலே நம்மை ஆயப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்வார். செபிப்போமா? நீங்கள் நல்ல ஆண்டவரை உடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிற இந்த வேளை ஏற்கனவே நீ வந்துவிட்டேன், ஆனால் மீண்டும் வரப்போகிறேன். அந்த மீண்டும் வரப்போகிற அந்த வருகையானது எங்களுடைய வாழ்வினுடைய முடிவு இணைந்திருக்கிறது. அது எப்பொழுது என்று தெரியாது. எப்படி முதல் வருகை அறியாமல் இருந்ததோ, நோவாவின் அழிவு எப்பொழுது வருது என்று தெரியாது. உண்டும் குடித்தும் இருந்தார். லோத்தின் காலத்திலும் தான் உண்டும் குடித்தும் திருமணம் செய்து கொண்டும் எல்லாம் இருந்தார்கள். கந்தக மழை பொழிந்த அழிவு தான் வந்தது. அதே போலதான் நோவாவின் காலத்தை போல மாநில மக்களுடைய வருகையும் இருக்கும். தெரியாது. நம்முடைய முடிவும் அப்படிதான் இருக்கும். அதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி நாம் இறைவனுடைய இரக்கத்தில் பெற்றுக் கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரை, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரை, உங்களுடைய கிருபையால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். தொடர்ந்து ஆசீர்வதித்து பாதுகாப்பது நல்ல பிதாவே. ஆமென்.